ஹாய், இங்கே தரம் 3, தரம் 4, தரம் 5 மாணவர்களுக்கான இந்த கணிதத்திலே உள்ள நுண்ணறிவையும் அதன் நுட்பத்தையும் தந்து கொண்டிருக்கின்றேன். இன்றைய பதிவிலே காலம் சம்பந்தமான அந்த அடிப்படை விடயங்களை பார்க்க போகின்றோம். காலத்திலே இங்கே நாள், மாதம், வருடம் சம்பந்தமாக நாங்கள் பேச இருக்கின்றோம். இங்கே மாணவர்கள் 4 விடயத்தை பாடமாக்கி வைக்க வேண்டும். அதாவது 28 நாட்கள் கொண்ட மாதம் இருக்குது, 29 நாட்கள் கொண்ட மாதம் இருக்குது, 30 நாட்கள் கொண்ட மாதம் இருக்குது, 31 நாட்கள் கொண்ட மாதம் இருக்குது. இதிலே தெரிய வேண்டிய விடயம், அதாவது 28 நாட்கள் கொண்ட மாதமாக இருந்தால் அதில் ஆரம்ப நாள் திங்கட்கிழமையாக இருந்தால் அது முடிவுறும் நாள் அதற்கு முதல் நாளாக இருக்கும். திங்களுக்கு முதல் நாள் என்ன இருக்கும்? ஞாயிறாக இருக்கும். 29 நாட்கள் கொண்ட அந்த மாதமாக இருந்தால் அதில் ஆரம்ப நாள் சனிக்கிழமையாக இருந்தால் அந்த 29வது நாள், அதாவது முடியும் நாள் அதே சனிக்கிழமையில முடியும். 30 நாள் கொண்ட மாதமாக இருந்தால் இதில் ஆரம்ப நாள் வியாழக்கிழமையாக இருந்தால் அது முடிவுறு நாள், அதாவது 30வது நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கும். அதாவது வியாழனுக்கு அடுத்த நாளாக இருக்கும் வெள்ளிக்கிழமை. 31 நாள் கொண்ட மாதமாக இருந்தால் அது ஆரம்ப நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் அது முடிவடையும் நாள், அதாவது 31வது நாள் முடிவடையும் நாள் அடுத்த நாளைக்கு அடுத்த நாள், அதாவது வெள்ளிக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் வெள்ளி, சனி, ஞாயிறுல அது முடிவடையும். இந்த 4 விடயங்களையும் பாடமாக்கி வைத்துக்கொண்டு இந்த வினாக்களுக்கு விடையளிப்போம். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, செப்டம்பர் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எனின் செப்டம்பர் 30ஆம் தேதி என்ன கிழமை? அது இங்கே அவதானியுங்கள். இந்த செப்டம்பர் எடுப்போம் என்றால் இந்த 1ஆம் தேதி என்ன கிழமை வந்திருக்குது? செவ்வாய்க்கிழமை வந்திருக்குது. அந்த 30ஆம் தேதி எங்க முடிவடைஞ்சிருக்கு? புதன்கிழமையில முடிவடைஞ்சிருக்கு. இங்கே 30 நாள்னு சொன்னா வியாழன்டா வெள்ளியில முடிவடைஞ்சிருக்கு. இங்கே செவ்வாயில ஆரம்பிச்சா எதுல முடிவடைஞ்சிருக்கு? புதன்ல முடிவடைஞ்சிருக்கு. அதுக்குரிய விடை என்னவா இருக்கும்? புதனாக இருக்கும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். இங்கேயாவதான் நீங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆகஸ்ட் 1ஆம் தேதி சனிக்கிழமை எனின் ஆகஸ்ட் 31ஆம் தேதி என்ன கிழமை? அப்ப 31 நாள் கொண்ட மாதம் ஆகஸ்ட். அது ஆரம்ப நாள் வெள்ளியாக இருந்தால் அது முடிவுறு நாள் அடுத்த நாளைக்கு அடுத்த நாள், அது வெள்ளி, சனி, ஞாயிறா இருக்கும். இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதி சனிக்கிழமை. அப்படி என்றால் அது 31ஆம் தேதி என்ன கிழமையா இருக்கும்? இங்கே அவதானிப்போம். ஆகஸ்ட் இங்கே 1ஆம் தேதி என்ன கிழமை வந்திருக்கு? சனிக்கிழமை வந்திருக்கு. அப்ப 31 நாள் கொண்ட இந்த மாதத்துல 31 நாள் கொண்ட மாதத்துல என்ன இருக்கணும்? வெள்ளியா இருந்தா சனியாகி ஞாயிறுல முடிவடைஞ்சிருக்கும். அப்ப சனியில ஆரம்பிச்சா ஞாயிறு திங்கள்ல முடிவடைஞ்சிருக்கும். இங்க வருங்க, திங்கள்ல முடிவடைஞ்சிருக்கும். அப்ப இதுக்குரிய விடை என்னவா இருக்கும்? திங்களா இருக்கும். அதுக்குரிய விடை திங்கள். நன்றி மாணவர்களே. தொடர்ந்து வாரான காணொளிகளை நீங்கள் பார்க்கலாம். நன்றி.